வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோவை மாவட்டம் காரமடையில் உள்ள பிரசித்தி பெற்ற அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 20 திருமொழி திருநாள் எனப்படும் பகல்பத்து உற்சவத்துடன் வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கியது. தினமும் சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் நடைபெற்ற நிலையில் நேற்றிரவு அரங்கநாத பெருமான் ஸ்ரீ நாச்சியார் சமேதமாக மோகன் அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று அதிகாலை 4 மணிக்கு மூலவர் அரங்கநாத பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் ஆண்டாள் சன்னதி அருகே எழுந்தருளினார். புண்ணிய வாசனம், வேத பாராயணங்கள் நடைபெற்று சரியாக காலை 5:55 மணியளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர் மூவரும் பெருமானை எதிர்கொண்டு சேவித்தனர். அதனைத் தொடர்ந்து சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. சொர்க்கவாசல் வீதி வழியாக 4 ரத வீதிகளிலும் சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய அரங்கநாத பெருமானுக்கு அனைத்து சமூக மண்டகப்படிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை முதலே கடும் பனியையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமானை தரிசிக்க குவிந்தனர். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை கோவை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் கவிதா கல்யாண சுந்தரம், முன்னாள் காரமடை நகராட்சி தலைவர் உஷா, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன், காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் SMT கல்யாண சுந்தரம், முன்னாள் நகர செயலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மேட்டுப்பாளையம் DSP பாஸ்கர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் தீயணைப்பு, வருவாய் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் முகாமிட்டிருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பேபிஷாலினி, மேட்டுப்பாளையம் சரக ஆய்வாளர் ஹேமலதா மற்றும் கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோவிந்தா கோவிந்தா பக்தி முழங்க வைகுண்ட ஏகாதசி விழா பக்தி பரவசத்துடன் நிறைவு பெற்றது.